சிறு பிள்ளைகள் எழும்பி நிற்க முயற்சி செய்வது, நடக்க முயற்சி செய்வது, பின்னர் ஓட முயற்சிப்பதை குறித்து எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? தவழ்ந்து செல்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் நடப்பதை பார்த்து பெரியவர்களைப் போல நடக்க ஆசைப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் முதலாவது தவழ்ந்து செல்ல கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி கற்றுக்கொண்ட பின் அவர்கள் ஓய்வதில்லை. தொடர்ந்து தவழ்ந்து அங்குமிங்கும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். 2 உள்ளம் கைகளையும் முழங்கால்களையும் வைத்துக்கொண்டு தவழ்கிறார்கள். தவள கற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் களைப்படைவதே இல்லை. தவழ்ந்து செல்லும் பிள்ளைகள் பெரியவர்கள் 2 கால்களில் நேராய் நிற்பதை கவனித்து பார்க்கிறார்கள். பெரியவர்களைப் போல் அவர்களும் எழுந்து நிற்க பிரயாசப்படுகிறார்கள். கைகளில் கிடைத்த ஒன்றை பிடித்துக்கொண்டு மெதுவாக எழும்பி நிற்கிறார்கள். பின்பு இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே எழும்ப பிரயாசப்படுகிறார்கள். சில நேரங்களில் விழுந்து விடுகிறார்கள். விழுந்து அடிபட்டாலும் எழுந்து நிற்பதை குறித்த முயற்சியை அவர்கள் கைவிடுவதில்லை. இப்படி படிப்படியாக நன்றாக நிற்க முயல்கிறார்கள். பின் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அவ்வாறு நடக்கும் பொழுது கீழேயும் விழுகிறார்கள், அடிபடுகிறது, வலியில் அழுகிறார்கள். என்றாலும் எழும்பி நிற்பதை, நடக்க முயற்சி செய்வதை விட்டுவிடுவதில்லை. பின் பெரியவர்களைப் போல சாதாரணமாக கீழே விழாமல் நன்றாக நடக்கிறார்கள். பின் மெதுவாக ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஓட துவங்கும் காலங்களிலும் கீழே விழுகிறார்கள், அடிபடுகிறது, அழுகிறார்கள். இருந்தாலும் எழுந்து ஓடுகிறார்கள். இப்படி நடக்க ஓட கற்றுக்கொண்ட சிறு பிள்ளைகள் ஒரு இடத்தில் இருப்பதில்லை. எப்பொழுதும் அங்கும் இங்கும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இந்த சிறு பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து நாமும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க முயற்சி தேவை. அது மட்டுமல்ல, தோல்வி வந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. சிறு பிள்ளைகளைப் போல எழுந்து நிற்க முயற்சிக்கும் பொழுது, நடக்க முயற்சிக்கும் பொழுது பெரியவருடைய உதவி தேவைப்படுகிறது. அதுபோலவே நீங்களும் இப்பொழுது செய்ய துவங்கி இருக்கும் காரியம் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களினுடைய உதவி இப்பொழுது உங்களுக்கு தேவை. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அவ்வப்பொழுது தோல்வி காணலாம். என்றாலும் தொடர்ந்து முயற்சிப்பதை ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. நம்பிக்கையோடு முயற்சிக்கும் பொழுது வெற்றி நமதே. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையுள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும்.